எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் ஷேர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை யார் கொடுத்தாலும் அவர்கள் கையில் இருந்து வாங்கவே கூடாது, மறந்தும் கூட செய்து விடாதீர்கள், அவர்கள் பிரச்சனை நமக்கு வர காரணம் ஆகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க கையிலேருந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் வாங்க மாட்டோம். அதில் முக்கியமான ஒரு குறிப்பு இது என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கோவிலுக்கு போவோம். கோவிலுக்கு போகும் பொழுது என்ன பண்ணுவோம், எல்லாமே எடுத்துகிட்டு போவோம். விளக்கேற்றுறதுக்கு திரி எடுத்துக்குவோம், வத்திப்பெட்டி எடுத்துப்போம், எண்ணெய் எடுத்துப்போம், எல்லாமே எடுத்துப்போம். அதில் எந்த பிழையும் இருக்காது. ஆனால் சில நேரங்கள்லாம் மறந்து விடுவோம். என்னென்னா அதை வத்திப்பெட்டி எடுத்து வைக்க மறந்துடுவோம் நம்ம. அப்போ என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, சரி வத்திப்பெட்டி தானே அவங்கக்கிட்டேருந்து வாங்கி விளக்கேற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுவோம். என்றைக்கோ ஒரு நாள் செஞ்சுருந்தால் தவறு கிடையாது. இனிமேல் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் தயவு செய்து யார்கிட்டையும் வத்திப்பெட்டி மட்டும் கடனாக வாங்காதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் இப்போ கேட்கலாம். என்ன கேட்பீங்கன்னா, அம்மா நான் வெளியில் கற்பூரம் வாங்கும் பொழுதோ இல்லை விளக்கு வாங்கும் பொழுதோ கூடவே அவங்க வத்திப்பெட்டி தராங்க, அப்போ நான் அந்த வத்திப்பெட்டி எடுத்துகிட்டு போய் விளக்கேற்றலாமா அப்படின்னா தாராளமாக ஏற்றலாம். ஏன்னா அந்த விளக்குக்கு ஏற்ற காசு நம்ம கொடுத்துட்டு தான் நம்ம வாங்குகிறோம் விளக்க. அந்த வத்திப்பெட்டியும் அதில் கணக்கில் தான் வந்துடும் நம்மளுக்கு. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, அதை வாங்கலாம். ஆனால் இதுக்குன்னு நீங்கள் வெளியில் கூட காசு போட்டு அந்த வத்திப்பெட்டியை வாங்கிட்டு போய் விளக்கேற்றுறது ரொம்ப 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 நல்லதுங்க. நெருப்பு மட்டும் யாரிடமும் கடனாக வாங்கவே கூடாது. இப்போ சிலிண்டர் கூட ஒருத்தருக்கு மாற்றுறோம் அப்படின்னா, வாங்கிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அவங்க சொந்தக்காரங்களே இருந்தால் கூட இந்த சிலிண்டருக்குரிய பணம், அவ்வளோ பணம் உங்களால் முடியலனா கூட ஒரு 50 ரூபா 100 ரூபாயாவது நம்ம கொடுத்துடணும். அது முக்கியமான ஒரு விஷயம். சரி, அடுத்தது என்னென்னா விபூதி கொடுத்துட்ருப்பாங்க கோவிலில். அந்த விபூதியை நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, நம்ம போய் வாங்கிறதுக்குள்ளே அங்கே முடிஞ்சிடும், இல்லை உள்ளே போயிடுவாங்க, ஏதோ வேலை உள்ளே இருப்பார், கொடுக்க மாட்டார். அப்போ இன்னொருத்தவங்க கையிலேருந்து அந்த விபூதியை எடுத்து நம்ம இட்டுக்கிறது கூடவே கூடாது. இது ஒரு முக்கியமான விஷயம். அவங்க கையில் அதை வாங்கிட்ட பிற்பாடு அந்த கையிலேருந்து அந்த விபூதியை நம்ம எடுத்து இட்டுக்கிறதுனால எந்த ஒரு பலனும் இருக்காது. இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் இதை கடைப்பிடிங்க. இப்போ கேட்கலாம் நீங்கள், அந்த எல்லோரும் நம்ம கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் நம்மளுக்கு கொடுக்குறாங்களேம்மா, அதை நம்ம இட்டுக்கலாமா அப்படின்னு. அது பிரசாதம்னு பேப்பரில் மடித்து எடுத்துகிட்டு நம்மளுக்கு தருவாங்க, அது தாராளமாக இட்டுக்கலாம். ஆனால் கோவிலில் யாருன்னே தெரியாதவங்க நம்மளுக்கு, அவங்க எந்த பிரச்சனையில் இருக்கிறாங்க, எந்த மாதிரி நெகட்டிவிட்டியில் இருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. எல்லாருமே பாசிட்டிவாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் அவங்கக்கிட்டேருந்து அந்த விபூதியை வாங்கி இட்டுக்கிறத கொஞ்சம் தவிர்த்து பாருங்கள். இது நான் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன், இதனால தான் எனக்கு தவறு அப்படின்னா கூட இட்டுக்காதீங்க. சில பேர் குங்குமம் சிமிழில் கொடுக்குறாங்கன்னா அது கணக்கு வராது, அதை நம்ம வாங்கி இட்டுக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. இதை நம்ம விபூதியை வாங்கி கோயிலில் யார் கையிலேருந்தோ வாங்கிறத விட குருக்கள் கையிலேருந்து, அதே மாதிரி பூ ஒரு சுவாமி கிட்ட இருக்குது, அந்த பூவை நம்மளே எடுத்துக்கலான்னு எடுத்துக்கூடாது. அவர் கையால் அந்த பூவை கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த பூவை நம்ம வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த துளசி இருக்கு இல்லைங்களா, அதை கோவிலில் பிரசாதமாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தலையில் வச்சுக்கவே கூடாது. அந்த துளசியை தலையில் வைக்கிறோன்னா அதை நம்ம அவமதிக்கிற செயலாகும், பெருமாளையே அவமதிக்கிற செயலாகும். அதனால் துளசி எப்பவுமே தலையில் வச்சுக்காதீங்க. இதை ஒரு முக்கியமான விஷயமா மறந்தும் கூட இந்த விஷயத்தை என் பிள்ளைங்க செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் சொல்லணும்னு நினச்சேன். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.